அனைவருக்கும் வணக்கம். வளமுடன் வாழ்க. இன்றைக்கி ஏன் நான் எதுவும் பேசாமல் கரெக்டாக பாட்டை போட்டேன்னா, ஒரு இறைவணக்கம். நம்ம கோல்டு பக்ஸ் பிஸ்னஸில் இன்றைக்கி யாராருக்கெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கோல்டு பக்ஸ் நண்பர்கள் அனைவரது சார்பாகவும் நமது நிறுவனர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்முடைய மீட்டிங்கில் என்எஸ்கே சார் சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சுவாலிட்டி, விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்யணும். இதை பற்றிலாம் நம்ம இந்த பிஸ்னஸில் 1 கோடி ரூபாய் இலக்கு 31 டிசம்பர் 2026. இதுக்கு நம்முடைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் போட்டு எந்தெந்த மெத்தடில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை காப்பி பண்ணுறது, டூப்ளிகேட் பண்ணுறது மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நாம் செய்கிற சக்ஸஸ்க்கு காரணம்னு நிறைய பேர் சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் சொல்லலாம், முதல்ல நான் சம்பாதிக்கணும். சார், கோல்டு பக்ஸில் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் ஒரு 1-1% கொடுக்குறீங்க, அவங்க கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஏர்னிங்ஸ் எடுத்து காட்டும் பொழுது அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, ஓகே சார், இதுக்கு எத்தனை பேர் சேர்க்கணும் அப்படின்னா, உண்மையாலுமே நீங்கள் அந்த இடத்துல சார் இது ஒர்க்கிங் பிளான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல நம்ம கோல்டு பாக்ஸ் பிளானில் இருந்துச்சு. அடுத்தது கோல்டு பாக்ஸ் 2.0ல் நீங்கள் கோல்டில் இன்றைக்கி 1 பவுன் அப்படின்னா அது 3 மடங்கு 3 பவுன் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு வித்தின் செகண்டில் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு 1/2 hour இந்த பிஸ்னஸை பற்றி நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி, நீங்கள் உங்களுடைய டிசிஷன், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்களா, ஓகே சார், அவங்களும் ஷேர் பண்ண வைங்க, நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிளானை சொல்லலாம். இங்கே 5 ஸ்லாட்டு நம்ம 1 கிராம் கோல்டு இதில் நம்ம பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா லீடர்ஸும் சொல்லியிருப்பாங்க. நாம் அந்த இடத்துக்கு நான் வரல. இருந்தாலும் இன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் முடியுமா? கோல்டு பக்ஸில் 110 கோடி சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கான வேல்யூ இருக்குங்கிறீங்க. அதே போல் கோல்டில் 176 பவுன் நம்ம சம்பாதிக்கலாங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு 3வது லான்ச் 2026 மார்ச் 1 நீங்கள் நான் ஒர்க்கிங் பிளானு திடீர்னு இப்போ ROI பிளான் மாதிரியே இருக்குது. இதில் எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிச்சயமாக கொடுக்க முடியும் சார். நீங்கள் $3000 போட்டிங்கன்னா அப்படின்றது பதிலாக $3000 உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8%, மேக்ஸிமம் 2% to 8%. அப்போது நம்முடைய அங்கே ஸ்லைடை காட்டிருப்பீங்க. இப்போ போயிட்டு சார் மினிமம் நான் 2% தான் தருவாங்க, கொஞ்சம் இதாக இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா இங்கே நம்முடைய மைனஸ் ஸ்டார்ட் ஆகும். இதை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அது நீங்கள் சரியாக தவறாக எப்படி கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிளானை எல்லாமே கொடுத்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் ரோடு மேப்புன்னு சொல்லுவாங்க, ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிளாங்காக பிளான் ப்ரெசன்டேஷனை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சார் நான் 2% கொடுத்து சொல்லிட்டா போதும். அப்போ அவங்க ஓகேன்னா சந்தோஷம். சப்போஸ் நம்ம கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, ரைட், ஓகே. ஆனால் சார் நீங்கள் சொல்கிறது ஓகே, 2% இதில் போட வேண்டியதுனா ஏன் 8% போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அப்போது நம்ம எந்த இடத்துல யார்கிட்ட பேசுவோம் அப்படிங்கன்னா, எல்லாருமே நம்மளை விட டவுனாக, அதாவது நாலேஜ் இல்லாத பர்சனாக இருக்க மாட்டாங்க. நாலேஜை விட நம்மளை விட அதிகமான நாலேஜ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிஸ்னஸை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம இதை தான் பார்ப்பாங்க. ஓகே சார், இன்றைக்கி நிறைய கான்செப்டில் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இது மாதிரி பிளானில் கோல்டில் 3%, அதாவது 3x வருதுன்னா எங்கேயுமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
அதே சமயம் நம்ம கோல்டு மைனில் 98% வருது சார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கோல்டு பாக்ஸ் கம்யூனிட்டியில் நம்ம வந்து 98% சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ராஃபிட் எடுத்து கோல்டு மைனில் நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த ஒரே பிஸ்னஸ் ஒரு கம்பெனி தான், வேறு எங்கேயும் நம்ம போகலை. இதிலே நான் எடுத்து ப்ராஃபிட்டை எடுத்து என்னுடைய இன்கம் ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது பதிலாக இது என்னுடைய டீமோடு சேர்ந்து நான் சம்பாரிச்சிருக்கேன் சார். என் டீம் சப்போர்ட் பண்ணதால தான் நான் ஜெயிச்சிருக்கேங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்கள, உங்கள் அசோசியேட் பார்ட்னர்ஸை அவங்க ஐடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் காட்ட தெரியணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நாம் போட்டு நாமளே பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் இங்கே இல்லை. இதை தெளிவாக நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். நிறைய என்ன பண்ணுறோம், சார் நான் 1 வருஷம் ஆச்சு, நான் போட்டது 6 பேர் வந்திருக்காங்க, 10 பேர், அதுக்கப்புறம் ஆளே வரல, நான் என்ன சார் பண்ணுறது? கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா ஜூம் மீட்டிங்லேயே வர்றதுக்கு 10 பேர் 5 பேர் தான் வருது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து இதை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் ஒரு 110 கோடி ரூபா சம்பாதிக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. 1 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க போகிறோம். அப்போ அதுக்கான நம்மளுடைய மாற்றங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நாலேஜபுளாக பர்சனலாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும். இல்லை சார் நான் மாதத்துக்கு 10,000 சம்பாரித்தா போதும், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது? மீட்டிங் வருவேன், பார்ப்பேன், சார் சொல்கிறாங்களா எல்லாமே என்னென்ன லீடர் சொல்கிறாங்களோ அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் என்னோடய ரிசல்ட் இருக்காது. மறுபடியும் எனக்கு கொஸ்டின் வரும். நான் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆனாலும் எனக்கு தினம் கொஸ்டின் வரும். ஆனால் அதை கிளியர் பண்ணிக்கணும். ஆனால் நான் ஜெயிக்கிறது மட்டும் லேட் ஆகக்கூடாது. அப்படின்னா வருமானம் வராது. உங்களுடைய நாலேஜை நீங்கள் எந்தளவுக்கு கோல்டு பாக்ஸ் பிஸ்னஸில் A to Z, இப்போ வந்து போனா மேம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எத்தனை பேருக்கு அவங்களுடைய எண்ணம் எதுக்காகனா A to Z வரை தெரியறதுக்காக. நம்ம வந்து என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்க போகிறது 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற எண்ணத்தில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, முதலாளி பணம் கொடுத்தா தான் சேலரிங்கிறதுலாம் எத்தனை பேர் இருக்கும். ஆனால் இங்கே மைக்ரோ செகண்டில் உங்களுடைய ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு, நீங்கள் எந்த கரண்டியோ இல்லை இந்த கலப்பைன்னு சொல்லுவாங்கள்ல விவசாயிகள் செய்கிறாங்களே அந்த மாதிரியோ எடுத்துகிட்டு போய் நம்ம உழைக்க போகல. உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருந்தே சம்பாதிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போடுவாங்க. உடனே பெண்கள் வந்து தாய்மார்கள் நம்ம சொல்கிற மாதிரி பெண்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதணும்பாங்க. அதை முடித்த உடனே என்ன பண்ண இவ்வளோ வந்திருக்கும்பாங்க. திரும்ப கடைசியில் பார்த்தா அதில் ஒரு மிஸ்டேக்கு, இதிலெல்லாம் உங்களுக்கு இதாகிடுச்சு, நீங்கள் தான் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்கையும் உழைப்பையும் திருடிடுவாங்க. இது இப்போ ஏன் இதை வந்து இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் போய் அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த உழைப்பை 1% நம்ம கோல்டு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடல் ஒரு சாரீ வருது இல்லை ஒரு கோல்டு வருது அப்படின்னா அவங்க தெருவில் இருக்கிற அத்தனை பேர் கொடுப்பாங்க. ஒரு ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அத்தனை பேர்ட்டு பேசுவாங்க. இது எங்கே வாங்கினேன்னா உடனே அதை பற்றி இவங்க வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. இந்த கடையில் ஒரே ஒரு விஷயத்த இவங்க அவங்களுடைய அந்த பெருமையை சொல்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த விளம்பரம் யாருக்கு போய் சேரும், அந்த முதலாளிக்கு போய் சேரும். இங்கே நம்ம கோல்டு பாக்ஸ் பிஸ்னஸை ஏன் அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இங்கே நாம் தான் ஒருத்தரும் சார் நான் எல்லாமே மீட்டிங்கில் சொல்லித்தராங்க சார், மீட்டிங்கில் சொல்லித்தரதை பற்றிலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் எனக்கு தான் சார் வர மாட்டேங்குது, பேச கூப்பிட்றாங்கன்னா வர மாட்டேங்க சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற பிஸ்னஸை நீங்கள் சொல்லி நாளைக்கு நீங்கள் சாதனையாளராக ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்க, தாய்லாந்து ட்ரிப்புக்கோ ஸ்ரீலங்கா ட்ரிப்புக்கோ போகணும் அப்படின்னா நீங்கள் 1 மாதத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சரி சார் லிஸ்ட் எடுக்க சொன்னார், நான் ஒரு 100 பேர் எழுதியிருக்கேங்க, வேண்டாம் 10 பேர் எழுதிருக்கீங்களா? சரி அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு 50 பேர் கொடுத்துருக்கீங்களா? இப்படியே நீங்கள் கொடுத்து ஒரு 5 பேரோ 10 பேரோ இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் நம்ம லைவாக வெளியில் காட்டணும், வெளிப்படையாக பேசி தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளிப்படையாக உண்மையாக செய்கிறீங்க அப்படின்னா, சார் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஒரே பிஸ்னஸில் சம்பாரித்தேன் அப்படின்னா அங்கே என்ன நான் ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். என் தொழிலுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான ரிசல்ட் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம ஏன் அடிக்கடி பிரபஞ்சம் சொல்கிறேன்னா, நீங்கள் 10 பிஸ்னஸ் பண்ணலாம், உங்கள் நாலேஜை தேடி போகலாம், அதுக்கான எஃபெக்ட் நான் போட்டேன், அதில் வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நல்லதாக தெரியும். ஆனால் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு அடுத்த கான்செப்ட் போன உடனே பழைய கான்செப்ட் எல்லாமே போய் அதை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள்
அந்த விஷயத்தில். ஏன்னா இன்றைக்கி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ஒரே ஒரு நெட்வொர்க்கில் இருந்து கடைசி வரையும் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா உங்களால் ஒரு விட்டு சொல்லிடலாம் 10 பேரோடு வரமாட்டாங்க. அத்தனை பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவ்வளோ தேவை? ஒரே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா அப்போது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்டில் உங்களுக்கு டீம் இருந்திருக்கணும். 10 பேர் நீங்கள் சொன்ன உடனே அடுத்தது 1 லட்ச ரூபா போட்டு இன்றைக்கி 10 பேர் உட்காந்து 10 லட்ச ரூபா இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்குதுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத கோல்டு மைனில் பாருங்கள். 60% கோல்டில். அப்போ 10 பேர்கிட்ட இருந்தும் 60%னா எவ்வளோ வருங்கிறது நான் கணக்கு சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துக்குங்க. ஆனால் அந்த 10 பேர் யார்? நீங்கள் 100 பேரை எழுதி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தராக கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மீட்டிங்கில் வர்றவங்களா இல்லையா அதை பற்றி 2வது பட்சம். ஆனால் உங்கள் ஐடின்னு வந்தவங்கள ஃபஸ்ட் ஐடியில் 2 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 2 பேரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் 3 பேர் என்றைக்கு பேசுனீங்களோ அன்றைக்கே உங்கள் வெற்றி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதை விட்டுட்டு நான் 10வது லைனில் 5 பேர் இருக்காங்க சார், நான் அவங்கள தான் பார்ப்பேன், ஃபஸ்ட்டு 3 பேர்லாம் எனக்கு தெரியாது சார், யாருனே தெரியல, அவங்களுக்குள்ள எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா 10வது லெவலில் இருக்கிறவங்க 10வது ஸ்லாட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட், உங்களுக்கு அந்த வருமானம். அப்போ அது வரைக்கும் என்ன சார் நடக்கும்னா எனக்கு வரலன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காலம் தாழ்த்திக்கிட்டு எனக்கு மீட்டிங்லேயும் வர மாட்டேன் சார், நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது காலதாமதம் ஆகும். இன்றைக்கி நான் பிளான் சொல்ல வரல. இன்றைக்கி நான் வந்து இந்த மீட்டிங் நாளைக்கு எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், நாளைக்கு 4 பேர்கிட்ட நான் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிரந்தரமாக எதுவுமே இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த கோல்டு பக்ஸில் வந்து நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் ஒரு கம்பெனியில் 8 மணி நேரம் உழைச்சி, நான் என்னோடய சொல்கிறேன், மற்றவங்க சொன்னால் கூட நம்ம வேண்டாம், 40 திராம்ஸ் இங்கே $10, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் என்னுடைய உழைப்பை 8 மணி நேரம் நான் கொடுத்து $10 சம்பாதிக்கிறேன். அப்போ தான் நான் உங்களை சொல்கிற காரணம் என்ன தெரியுங்களா? அப்போ நான் 1 மணி நேரத்தில் என்னால் $40 சம்பாதிக்க முடியாதா? முடியுமா? அப்போ எனக்கு அங்கே ஒரு டீம் இருந்து இதே கோல்டு பக்ஸில் இல்லாமல் எனக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டீம் இருந்ததுன்னா இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அங்கே அவங்களுடைய மைண்ட் செட்டு ஒத்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்க. எது வரதாலும் பார்த்துக்கலாம், வாடா பார்த்துக்கலாம், இறங்குவோம், எவ்வளோ போட சொல்கிறேன், $10 தானே, வா பார்த்துக்கலாம். அப்போ நான் போடுற காசு எப்படி வருது, நீ செய்கிறது எப்படி பண்ணுற, இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நீங்கள் பேசாத வரைக்கும் நான் மீட்டிங் வருவேன், மீட்டிங் கேட்பேன், போய்கிட்டே இருப்பேன், அடுத்த வாரம் வருவேன், அடுத்த நாள் வருவேன், வருஷம் பூரா கேட்டுட்ருப்பேன். ஆனால் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் உங்களுடைய மனசாட்சிக்கு இப்போ என்னையே வச்சுங்களேன், நான் ஒரு 160 ரூபா ஒரு ஐடி, என் பொண்ணு ஐடியில் ஒரு 55 60 இன்னொரு ஒரு 10 ஐடி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, 10 ஐடியிலேருந்து நீங்கள் $1000 சம்பாதிக்காமல் வெறும் $100 சம்பாரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கிறத உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் உணருங்க. அப்போ என்னுடைய ஒர்த்து எவ்வளோதானா? அப்போ நான் கேள்வி கேட்பேன், என் மனசாட்சி என்ன கேட்குமா கேட்காதா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய 1 மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆகுதுங்கிற நினைக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி குறைஞ்சது 9 பேர், இந்த 8 பேருடைய உழைப்பும் நான் திருடுறேன்னு அர்த்தம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். இன்றைக்கி மீட்டிங்கிறது என்ன இருக்குன்னா நீங்கள் தெளிவாக உங்களுக்காக ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ ஒதுக்கி நீங்கள் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் கோல்டு பஸ் கம்பெனியை உலகம் பூரா கொண்டு போகலான்னு சொல்கிறத விட செஞ்சு காட்டணும். நீங்கள் இங்கே பேசாத வரைக்கும் நான் பேசி பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏதோ ஏதோ பேசுகிறோம், வருஷம் பூரா ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மனசு வலிக்குது அப்படின்னாலும் இல்லை நான் சொல்கிற தவறான கருத்துன்னு நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஜெயிக்கணும், அவ்வளோதான் நமக்கு வந்து. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிளானை பற்றி தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிங்கன்னு அர்த்தம். எங்களை ஏமாற்றலை. இல்லை சார் நான் பார்த்துட்டேன், இன்னும் ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு நீங்கள் பேசி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சார், இது வரைக்கும் யாருமே சொல்லலை, கோல்டு பக்ஸில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் சவால் விட்டு எங்களுக்கு பேசணும். நான் எப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க சார் சொல்ல அடுத்த செகண்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 10 பேருமே 10 நிமிஷம் என்னாச்சுங்க, 1 மணி நேரம் மீட்டிங் அந்த இடத்துல எப்படி ஆகுங்கிறத ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நீங்கள் 1 கோடி இல்லை 100 கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கான நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா வருமா, 1 கோடி வரும்னா வரும். அதுக்காக தான் உங்களை எல்லா விஷயமும் சொல்லிடுது. ஏதாவது நம்ம கம்பெனியில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரக்கூடாதுன்னு ஏதாவது கேப் கொடுத்துருக்காங்களா, ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்களா, இவ்வளோ தான் சம்பாதிக்கணும்? இல்லை. உங்களுக்கு அந்த பவர் இல்லை, எனக்கு அந்த பவர் இல்லை, அவ்வளோதான்.
ஆனால் இதே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் போய் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அடுத்த நெட்வொர்க்கை பற்றி பேசக்கூடாது, அதெல்லாம் நான் இதில் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வெளி நாலேஜ் இல்லாமல் நான் மட்டும் இதே பட்டு கற்றுக்கிட்டேன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இந்த பிளானை சொல்லிட்டீங்க, இந்த பிளானை 10 பேர் சொல்கிறீங்க, 10 பேர் உங்களை என்ன சொல்லியிருப்பாங்க, ஓகே சார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப் பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்க. சார் உங்களுக்கு எப்படி சார் வேணும்னா, இதே மீட்டிங்கில் ஒரு லீடர் கேட்குறாரு, நான் ஐயனாராக பணம் வச்சுருக்கேங்கிறார், 1 லட்ச ரூபா வச்சுருக்கேங்கிறார், பேங்க்கில் போட போகிறேன், ஆனால் உன் பிஸ்னஸில் போட்டால் எனக்கு என்ன லாபம் வரும்னு கேட்டார்னா, அடுத்த மைக்ரோ செகண்ட் நீங்கள் சொல்லணும், சார் கோல்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு 60,000 ரூபா எனக்கு நான் சம்பாதிப்பேன் சார். இதே தான் சார் நீங்களும் சம்பாதிக்கலாம் சார். ஒரே நாள் உங்களால் 60,000 சம்பாதிக்க முடியுமானா முடியும் சார். நான் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் சார், உங்களை சம்பாதிக்க வச்சு காட்டுறேன் சார். எப்படி வருதுங்கிறத நான் உட்காந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுங்க சார் அப்படின்னா, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பார், இது வரைக்கும் எந்த பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை தம்பி, நானும் 10 வருஷமாக கோல்டு வாங்குகிறேன், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குகிறேன், இன்னும் சொல்ல போனால் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 50 பவுன் வாங்குறாலாம் இருக்கும். அந்த கடைக்காரங்களே வந்து மேக்கிங் சார்ஜில் 10%னா அதில் 2% 3% குறைக்கலாம், இல்லைனா வேறு கடையில் பாருங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேறு டிசைன் வாங்கியாம்பாங்க, இல்லைனா வேறு கொண்டு ஆஃபர் போடுவோம் அப்போ வந்து வாங்கியாம்பாங்க. ஆனால் 1 பவுனுக்கு 60%, அரை பவுன் நீங்கள் சாதாரணமாக சொன்னாலும் சரிங்க பரவாயில்ல, நீங்கள் கேஸ் பீஸு அது இது ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நீங்கள் 10 பவுன் 5 பவுன் உங்களால் அடுத்த நீங்கள் விஷயமே இல்லை, அடுத்த செகண்ட் உங்கள் வேலெட்டில் டாலராக வருதா இல்லையா? இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் 100 கோடி சம்பாதிக்கலாம். 1 கோடிங்கிறத விட்டுருங்க, ஆனால் அதுக்கான தகுதி பிளானு எல்லாம் இருக்குது. நாம் தான் வரல சார். முதல்ல நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க சார், நீங்கள் முதல்ல உங்களதை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் காட்டுறேன்னு சொல்கிறீங்களா, நான் ரெடி. ஆனால் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத நீங்கள் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, பேச ஆரம்பிக்கிறீங்களோ, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரூல்ஸு, நான் வந்து இப்படி தான் ஃபார்மெட்டில் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ஆனால் அதுக்கான பார்ட்னர்ஸ், உங்களை இயக்கிறவர் யார்? ஒரு குதிரை கடவாளம் போட்டு போயிட்டுருக்கு ஒரு வண்டி. அந்த வண்டியை ஓட்டுறவங்க கரெக்டாக அந்த பாதையில் போகும்போது நிச்சயமாக அது போய் வேண்டிய சேரத்தில் அந்த கடவாளத்தை எடுத்துட்டாங்கன்னா அது பாட்டு எங்கே வேணால் போகுது, போய் சேராது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவர் கரெக்டாக ஓட்டினாருன்னா கரெக்டாக நிச்சயமாக அது போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேரலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் வந்தாலும் அவர் மூலயமா 60% ப்ராஃபிட் உங்களால் கோல்டில் கொடுக்க முடியுமா, முடியாதா? நீங்கள் ஏன் 100 பேர் எழுதுங்க, 50 பேர் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள் வாங்க, அது வரை ஓகே. ஆனால் ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நபர் மூலயமா நீங்கள் 60,000 1 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியுமா, முடியாதா? 2 லட்ச ரூபாய்க்கு 1,20,000 ரூபா மைக்ரோ செகண்டில் எந்த கம்பெனி கொடுக்குறாங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அந்த கம்பெனி வரேன் சார், தாராளமாக நீங்கள் சொல்லலாமா, சொல்ல முடியாதா? அப்போ இங்கே ஏன் நமக்கு அது நடக்கலை? நமக்கு நம்பிக்கையான ஆட்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே வருமா வராதா, போட்டால் யாருக்கோ போகுதோ எனக்கு வருமா, நான் போட்ட காசு எனக்கே வருமா, என் ஃபேமிலி ஐடி போட்டால் எனக்கே வருமா? நிச்சயமாக ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் உங்களுக்கு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதுதான். நீங்கள் எத்தனை ஸ்டார்ட்டில் போட்டாலும் சரி, எந்த லெவலில் இருந்தீங்கன்னா ஒரு லெவல் காசு உங்களுக்கு வரும், நீங்கள் சம்பாதிக்கிறோம். ஆனால் உங்களை இந்த பிஸ்னஸோடைய கான்செப்ட் என்ன, வாழ வைத்து அதாவது நம்ம வாழறோம், இதுதான். நீங்கள் கொடுக்குற பணம் ஒரு அனாதை இல்லத்துக்கு எத்தனையோ பேர் கோடி கோடியாக கொடுக்குறேங்கிறாங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம். ஆனால் இங்கே நம்ம வரும்பொழுதே பாருங்கள், உங்கள் குருநாதர் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ குருதட்சணை மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு நல்ல பர்சன், நல்ல லீடர் இருக்காங்க, நல்ல குரு இருக்காங்க, சொல்லித்தர ஆள் இருக்காங்க, எந்த டவுட் கேட்டாலும் சொல்லித்தரங்கிறாங்க. இந்த பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஒரு லீடர் கேட்ட உடனே நான் சார் உங்களுக்காகவே சென்னைக்கு வரேன், ஆஃபீஸில் வந்து கிளியர் பண்ணுறேங்கிறாங்க. ஒரு லீடர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்கள் சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் லைவாக சொல்லித்தரங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்லுவீங்கள, ஒரு கடைக்கு போய் அதாவது இப்போ ஒரு கேரிஃபோர் கடைக்கு போகிறீங்கன்னா, ஒரு மாலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளில் ஏதாவது சின்ன குறைபாடு இருந்தால் கூட உடனே அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க பில்லை காட்ட சொல்லுவாங்க, உடனே சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உடனே ரீபேண்ட் வேறு எதுக்கு பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களே. ஆனால் ஒரு சில கடைக்கு போனால் பொருள் வாங்கினதை வாங்க மாட்டோம், அவ்வளோதான், விற்றது தான் அப்படிம்போம். அதுதான் அந்த கடையோட வளர்ச்சி என்ன காரணம்னா இது மாதிரி ஒரு சில டெக்னிக்கலான விஷயம். நமக்கு இங்கே என்ன தேவையோ அத்தனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொடுக்குறாங்க. ஆனால் நாம் ஏன் வளரல அப்படின்னா, எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னா நம்ம தான் காரணம். இதை என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் உங்கள் ஐடியாவாக சொல்லுங்கள். இப்போது நான் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் பேச போகிறேன், இன்னும் 2 செகண்ட் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய ஷேரிங்கை, இந்த பிளான் இருக்குது, நான் இந்த பிளானில் இப்படி ஜெயிச்சு சார், இந்த பிளான் மூலமாக எனக்கு சக்ஸஸ் கிடச்சிது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மீட்டிங்கில் கொடுங்க,
என் பேர் வந்தாலும் மற்றவங்க என்னை ஜெயித்தாலும் என்னுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாரெஸ்ட் ட்ரேடிங்கில் நம்ம வந்து நான் வரல, ஒவ்வொரு சிக்னலும்பாங்க, ஸ்ட்ராட்டஜிம்பாங்க, என்னோடய மெத்தடும்பாங்க, அது மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். நீங்கள் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு தயங்கினாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்கள், இந்த மெத்தடை சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணிருக்கேன், ஒரே நாளையில் நானும் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கேன், அப்போ 30 நாளைக்கு 30 லட்சம் சம்பாரிச்சா என்னால் ஏன் சார் கோடீஸ்வரன் ஆக முடியாது? அதே போல் கோடீஸ்வரெல்லாம் நான் ஏன் உருவாக்க முடியாது சார்? நீங்கள் சவால் விடணும். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லைங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முத்துக்குமார் சாருக்கு ஒன்றுமே எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருக்காரா? அவரை வந்து சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன நீங்கள் வந்து ஈக்குவலாக மடக்கணும். அப்போ தான் இங்கே போட்டி இருக்கலாம், ஜெயிக்கணும். நீங்களாம் நானா? துபாயில் முத்துக்கார் வந்து இன்றைக்கி வந்து 10 நாள் ஜெயிச்சாரு, நான் 20 நாள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன அழியோ அந்த மெத்தடை அப்புறம் கொடுக்குறேன் சார்னு சொல்லிவிட்டு உங்களை பேச வைக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பேசணும், தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க பேச வைக்கணும். இதுதான் கோல்டு பக்ஸில் நம்ம கிரியேட்டருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு குருதட்சணை. நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையாலுமே இந்த கம்பெனியை வாழ வைக்கணும்னு நம்ம எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாறியே ஆகணும். பேசணும் முதல்ல. இன்றைக்கி நீங்கள் பேச வேணாம், நான் பேசலை, நான் வருவேன் கேட்பேன், நான் மட்டும் போயிட்டே இருக்கேன்னா, முத்துக்குமார் வந்தார், ஒரு நாள் மீட்டிங் எடுத்தார், போயிட்டே இருந்தார், அவ்வளோதான். அவர் வளரலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நான் கிரிப்டோ ட்ரேடர்னு போட்ட ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கி என்ன ஒரு பிஸ்னஸில் பேச வச்சு அந்த விஷயத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா? என்னுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து என்ன போகுதுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் மறைக்கணும்? என்னுடைய தகுதியை வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம். இல்லை சார் ஒருத்தங்க என்ன இது பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினச்சி உட்காந்துருந்து வச்சுங்க, எனக்கு இந்த இது தெரியாது. 10ஓட ஒன்றா நான் உட்காந்துட்டு போகிறேன்னா இல்லை 10ல் நான் ஒரு ஆளாக வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ, யார் சொல்கிறது பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ். ஆனால் ஜெயிக்கணும். முத்துக்குமார் வந்தால் டிமோரேட் பண்ணுறாரு, இல்லை வந்து நெகட்டிவாக பேசுகிறாரு, இவர் வந்து எதுவுமே வந்து ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எனக்கு எந்த விதமான ஒரே 1% கூட லாஸ் இல்லை. நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். ஏன்னா எல்லாமே பிரபஞ்சம் இன்றைக்கி என்ன சொல்ல வைக்குதோ நான் சொல்லிட்டேங்கிற மாதிரி. அதுக்கான பலன் நீங்கள் தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கக்கூடாது. நீங்கள் அனுபவிச்சா தான் நான் அனுபவிக்க முடியும். அப்போ நீங்களே அனுபவிக்கணும், எனக்கு எப்படி வரும்? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 சம்பாரித்தா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எந்த குணத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், எப்படின்னு பேசி பாருங்கள். நம்முடைய டவுன்லைனில் சம்பாதிக்காமல் அவங்க ஜெயிக்காமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லை. அப்போ அவங்க ஏதோ தப்பான விஷயமோ தவறான விஷயமோ வேறு ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை சார் நான் 10 பேரை வாழ வச்சுட்டேன், அவங்க 1 லட்சம் சம்பாரிச்சாங்க, இது இப்போ பாரு சார் நான் 10 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் அது உண்மையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் எனக்கு இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. நாளைக்கு அது கிடைக்காம போனாலும் சந்தோஷம், கிடைச்சாலும் சந்தோஷம். ஆனால் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எந்த விதமான இதுவும் இல்லை. உங்களுக்கு தான் அந்த டைம். என் பார்ட் நான் முடிச்சுட்டேன், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். யார் வரீங்க, உங்களுடைய ஷேரிங் கொடுங்க, இல்லை உங்களுடைய எனக்கு இது வேணும் சார் கேளுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் நீங்கள் வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை கற்றுட்டு போகணும். அதை உங்கள் வாயில் நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்ல போனால் நீங்கள் உங்களை பற்றி இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது பதிலாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டேங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணணும். இதை தான் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம கிரியேட்டருக்கும் நீங்கள் இருக்கிற அத்தனை லீடர்ஸ்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு லீடரும் தான் எனக்கு பலம். நீங்கள் இல்லைனா நான் மீட்டிங் பண்ண முடியாது. ஆனால் 2 பேர் வந்தாலும் பண்ணுங்கிறது வேறு விஷயம். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற லீடர்ஸ் நீங்கள் பேசலைனாலும் உங்களுடைய பவர் எனக்கு கிடச்சிட்ருக்கு, நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்கூட அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இல்லையா, அது பார்க்க வேண்டிய நேரம் வரும். ஆனால் அதுக்கு காரணமானவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான ஒரு பிஸ்னஸோடைய தாரக மந்திரமாக நினச்சோம்னா நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுக்கான விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தாராளமாக சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கோல்டு பக்ஸில் வேணுமா, இல்லை கோல்டு மைனில் வேணுமா, இல்லை நம்முடைய கோல்டு நம்ம கம்யூனிட்டியில் வேணுமா, எதுவும் நீங்களே முடிவு பண்ணி கேளுங்க. வாம் வெல்கம். வணக்கம் ரங்கமசாமி சார், வாம் வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். ஷேர் பண்ணுங்க சார். சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார், அந்த கோல்டு மைன்ல சார் அதில் வந்து 2% 5%
அப்படி சொல்ற 8% சொன்னாங்களா சார்? அது வந்து எப்படி சார் கன்ஃபார்ம்? அது எப்படி இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்ல போடுறாங்க, இப்போ 7.5 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். அந்த மாதிரி கன்ஃபார்ம் மட்டும் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? 2% வரலாம், 5% வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது எப்படிங்க சார்? ஒரு 50,000 போடுறோம், ஒரு 50,000 போடுறோம்னு வச்சுக்கோங்க சார், அது எப்படிங்க சார் அது கணக்கு? அதுதான் சார், இதை வந்து ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துடலாம். கம்பெனி போது இப்போ கிரியேட்டர் வந்து நான் 5% தரேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக சொல்லலாம். நீங்கள் நிறைய அதுக்காக தான் சொல்கிறது. உங்களுக்கு அது தெரியல, நாலேஜ் இல்லை, பயம் ரெண்டாவது. ஆனால் வேறு கான்செப்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக உங்களுக்கு 0.5% சொல்லுவாங்க சார். அவ்வளோதான் டெய்லி வந்துட்டு இருக்கும்பாங்க. அது மந்த்லியாக நம்ம தரோம்பாங்க. ஒரு சில பிஸ்னஸில் போய் பார்த்தீங்கன்னா 0.6% தரம்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் சார், 0.6% ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு எவ்வளோ வரும் சார்? 18% அடிச்சு சொல்லுங்க சார், டக்கு டக்குன்னு வாங்க. 18% வச்சிங்களேன், ஓகேங்களா? 18% நீங்கள் வந்து கிடைக்குமா சார்? நான் வந்து கடையில் நம்ம ஒரு கடையில் இன்வெஸ்ட் பண்ணாலும், ஒரு கோல்டில் போட்டாலும், அது பற்றி அதே போல் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு 4% இல்லை 10% கூட வராதும்பைங்க. ஆனால் இங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா, அவங்க ஃபோரெக்ஸ்லேயோ இல்லை வேறு பிஸ்னஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய வால்யூம், அவங்களுடைய கெப்பாசிட்டி அது மூலம் ரிட்டர்ன் தருவாங்கம்பாங்க. அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2% 5% கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன முடியும்? 8% வந்தாலும் வரலாம், 10% வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற பட்சத்துல சொல்லுங்க சார். அதுதான் வந்து எது கன்ஃபார்ம் உண்மை அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு 50,000 போடுறாங்க, வேற 2% மட்டும் தானே. அப்ப பேங்க்ல 7% தராங்களே, 7.5 தராங்களே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல சார். அதுக்கு அதே தான் சார். இப்போ பேசிட்டீங்க பார்த்தீங்களா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் 2% சொன்னேன்னு வச்சிங்களேன். அப்போ முத்துக்குமார் சார் ஏமாத்துறாரா இல்லை கம்பெனி ஏமாத்துற கேள்வி கேட்டாங்கன்னா, இங்கே நான் உண்மையாக வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னா அங்கே 8% ஏன் போட்டிங்க கேட்டான்னு என்ன சொல்லுவீங்க? அது ஏமாத்துறது சொல்கிறவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க சார். ஏமாத்துற சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஆனால் நம்ம கம்பெனி குறை சொல்கிறதுக்குனே வரவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட சொல்லணும், என்ன சொல்லணும் சார், நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். எப்பா நான் வந்து போன மாதம் கோல்டில் 1 லட்சம் சம்பாரிச்சிருக்கேன். எப்படின்னா, நான் வாங்கினது 1 கிராம் வாங்கினாலும் எனக்கு 3 கிராம் வந்துச்சு, 1 பவுன் வந்தால் 3 பவுன் வந்துச்சு. இன்னைக்கு நான் பார் ஏன் பண்ணி காட்டினீங்கன்னா அந்த பிளானுக்கு அடுத்த நிமிஷம் வரும்போது யோசிக்க மாட்டாங்க சார். சொல்லுங்க சார். ஓகே ஓகே சார். அதான் நேத்து சார் அன்னைக்கு பேசினாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங் கேட்டேன். நான் சொன்னாரு 2% வரலாம், 5% வரலாம் அப்படின்னு சொன்னாரு. எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மெயினா கேட்டேன். அது எதுக்கு நாங்கள் சார் வந்து இப்போ நடத்துறது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடாக கொடுக்குறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில நேரத்தில் ஸ்ட்ரகிள் வரலாம். எதுக்காக சொல்கிறாங்க 2%? சப்போஸ் ஒரு மாதம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கம்பெனியாக அமேசான் கம்பெனி க்ளவுட் காலி பண்ணிட்டாங்க. ஈரான் வந்துருச்சுன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் இருந்தால் கொடுத்தா ஓகேங்க. சப்போஸ் இல்லைன்னா உங்களை வீட்டு தேடி ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ நானே உங்கள் தேடி வந்தேனாக்க உங்களை நம்பி பணம் போட்டேன், வரல, எல்லாமே பணமே பெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ உங்களுடைய ஃபேமிலியில் கெட்ட பேர் வருங்கிறது தான் நம்மளுடைய கிரியேட்டர் என்ன நினைக்கிறாருன்னா, சார் ரிஸ்க்குங்கிறத முன்னாடி சொல்லிவிடுங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சார் நான் எடுத்தோடனே 8% வரும்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே 3% 4% வருதுன்னா அப்போ நம்ம பேரும் கெட்ட பேராகுதும். நீங்கள் எது பேச சொன்னாலும் சக்ஸஸ் அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு அந்த பேர் மாற முடியாது. அதுக்கு தான் சார் இந்த ப்ராஃபிட் நீங்கள் சொல்லணும். எப்படிங்க? கோல்டு அதாவது கம்யூனிட்டியில் நான் 98% சம்பாதிக்கிறேன், கோல்டு மைனில் 3 மடங்கு சம்பாதிக்கிறேன். அதுக்கப்புறம் கான்செப்ட் நீங்கள் சப்போஸ் அதில் இருந்துக்கிட்டு இதில் இருந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் சார். சப்போஸ் அவர் 8% இல்லை 10% வந்தாலும் அவங்க தான் எடுக்க போகிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் தான் சார். இப்போ உங்களுக்கு தருவார் அவரு? நீங்கள் 2% சொல்லிட்டு 10% வந்தாலும் அவங்க வீட்டுக்கு தானே பணம் போகும். 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் எத்தனை மடங்கு எடுப்பாருங்க சார்? நம்ம கோல்டு மைனில் எத்தனை மடங்கு எடுக்கலாம் சார்? 3 மடங்கு எடுக்கலாமா? 2% சொல்லிட்டு 10% கொடுத்தா அவங்களுக்கு லாபம் தான் சார். அடுத்த வருஷம் அடுத்த மாதமே என்ன சொல்லுவாங்க சார்? அடுத்த நாளே சொல்லுவாங்க, நான் 1 லட்சம் 2 லட்சம் பேங்க்கில் போகிற காசு தரேன் சார், இதே போல் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்க சார். அப்போ உங்களோட வெங்கசாமி சார் போன மாதம் வரைக்கும் 1 லட்ச ரூபா தான், $3000 நீங்கள் பண்ணிருக்க மாட்டேங்க பிஸ்னஸ். ஆனால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா $9000 உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அங்கே 2 பேர் உங்களுக்கு வந்து $5000 போல வந்திருப்பாங்க. என்ன காரணம்னா சார், நான் ஓப்பனாக பேசினேன் சார். நீங்கள் இதே கேள்வி கேட்டு நான் தெளிவாக சொன்னேன் சார். 2%லேருந்து 8%னா இது வந்து ஃபிக்ஸட் இல்லை சார். ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ வெளியில் இருக்குமோ அதை விட பெனிஃபிட் நீங்கள் இதில் அனுபவிச்சுட்டு நீங்கள் இதுலேயே வந்தீங்கன்னா 3 பிஸ்னஸ் சம்பாதிக்கலாம் சார். ஒரே கம்பெனி தான். உங்களுக்கு வேணுமா டேரெக்டாக நீங்கள் பார்த்தா சென்னைக்கு வாங்க,
அதாவது குரோம்பேட்டை ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு 10 பேரா நான் கிரியேட்டர்கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு $10,000 அவங்க கொடுக்குறான்னு வச்சிங்களேன், நாமளே வரேன்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி நம்ம லீடர்ஸ் கூப்பிடணுமா, கோர் லீடர் கூப்பிடணுமா, அவங்களே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு டீம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போய் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு வளருமோ. இன்றைக்கி ரங்கசாமி சார் மூலயமா தான் வளர்ந்துன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா சார்? தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். இவ்வளோதான் சார். நீங்கள் ஜெயிச்சிங்கள ரங்கசாமி சார் ஜெயிச்சா முத்துக்குமார் ஜெயிச்ச மாதிரி சார். முத்துக்குமார் மட்டும் ஜெயிச்சாருன்னா முடியவே முடியாது. இன்றைக்கி உங்களை மூலயமா இன்றைக்கி இந்த 10 பேரில் உங்களை ஒரு எல்லாருமே ஜெயிக்கணும் சார். நாம அது வந்து நாம மட்டும் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது சுயநலம் சார். கண்டிப்பா நமக்கு டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஜெயிச்சு வந்தா அது வந்து பொதுநலம் சார். அதுதான் சார் சொல்றேன். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரை பாத்தீங்கன்னா தான் 3வது போவீங்க. உங்க டவுன்லைன் இருக்கணும் பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது கேவனா நீங்க உங்களால முடியலையா என்ன கூப்பிடுறீங்களா இல்ல கோர் லீடர் கூப்பிடுறீங்களா, சப்போஸ் கிரியேட்டர் கேட்டா கூட சொல்றது தயாரா இருப்பாருங்க. ஆனா உங்க 2 பேரை வாழ வைக்காம நான் 10வது லெவல்ல இருக்கிற ஆளை போய் வாழ வைக்கிறேன்னா உங்க சக்சஸ் இருக்குமா? வராது. அவங்க 10வது ஸ்டாண்ட் வாங்கினா தான் முடியும். அதனால் எல்லாருமே கம்பேர் பண்ணி உங்களுடைய கோர் லீடரா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது நீங்கள் சார் பண்ண கேளுங்க. நீங்கள் ஒரு லீடராக இருந்தால் பேசுவீங்களா? அன்றைக்கி லீடராக நினச்சிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மற்றவங்க வாய்ப்பு கொடுப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லீடர்ஸ் ரங்கசாமி சார் இன்றைக்கி அருமையாக ஒரு விஷயத்த சொல்லி கேட்டிருக்காரு. இது எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா சார் நீங்கள் வந்து 8ன்னு போட்டிருக்கீங்க, இப்போ வந்து 2 to 8 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கிற விஷயம் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ஆனால் நாம் தான் எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே தான் ஒவ்வொரு லீடர்ஸும் சொல்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கிறது. அப்போ நீங்கள் ஒரு வாரம் மீட்டிங் எடுத்து நம்ம ஒரு நாள் இடையில இந்த பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் உழைக்கிறத வந்து ஒரே 1 மணி நேரம் இல்லை 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ முதல்ல குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். இப்போ ஒரு 10 பேரோ 20 பேரோ நீங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு தெரியும்ல. இப்போ ரங்கசாமி கேட்டார், அவர் அதை வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். இந்த ரெக்கார்டு நாளைக்கு கம்பெனியே எடுத்து பார்த்தா கூட ரங்கசாமி சார் முதல்ல இந்த கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணிருக்காருங்கும் போது அவருடைய நேம் நானே நாளைக்கு யூடியூப்லேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறேன்னா அந்த நேம் அவர் பேசுகிறத பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வருமா? அவர் டீமை வரும் நாளைக்கு ஒரு பெரிய லீடர் போய் பார்த்தா கூட இந்த ஒரே ஒரு ஆடியோ போட்டு காட்டினாருன்னா அடுத்த நிமிஷமே அவருடைய க்ரோத் அங்கே வருமா வராதாங்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சோஷியல் மீடியாவை எத்தனையோ பேர் பார்க்குறோம் போகிறோங்கிறோம், ஆனால் இங்கே சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. முடியும். எந்தெந்த வகையில் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை விஷயம் இங்கே இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நீ ஒரு நாள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி பாருப்பா. உங்களை கூப்பிட்றாங்க, பேசுகிறது கூப்பிட்றாங்க, உனக்கு என்னென்னு கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டு அவங்க 2 பேரை கூப்பிட்டு வர மாதிரி நம்மளால் முடியும். அது காரணம் நாம் தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் சார் நம்மளுடைய விஷயத்தை நீங்கள் இங்கே போனீங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை கிடைக்கும். அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, தேவையான சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்டால் கூட தைரியமாக கேளுங்க. அப்போ தேவையானதை நான் கொடுக்க தயாராக இருப்பேன். சார் நீங்கள் வந்து தெரிஞ்சது சொல்ல வேண்டாம் சார், எனக்கு வேணுங்கிறது மட்டும் கொடுங்க சார் அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அந்த 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ நீங்கள் கற்றுக்கிட்டு போய் அதே போல் 2 பேரை கூப்பிட்டு வரும்போது இங்கே கம்யூனிட்டி நம்ம கிரியேட்டரை அதிகமாக கொண்டு வரலாம். ஓகே லீடர்ஸ், வேறு யாராவது ஏதாவது ஷேரிங் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம், இல்லை மைக் ஆன் பண்ணி பேசுங்க. வாம் வெல்கம். 33 நிமிஷம், அதிகபட்சம் 35 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் அரை மணி நேரம் வந்து பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற மரியாதையாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்களே கொடுக்குற ஒரு பாராட்டாக இருக்கட்டும். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. மற்றவங்களை நம்புறதை விட முதல்ல நீங்கள் உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும். முத்துக்குமார் சார் மீட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார், அடுத்த நாள் வருவார், இல்லை ஒரு நாள் வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்காக வந்து கம்பெனி நிற்க போதா? இல்லை. நீங்கள் சம்பாதிக்க நிற்க போதா? நிற்க போகிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி 6500 நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 1 கோடி இலக்கு அடையலான்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த 6500 7000 சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்குது. எங்கே வேணாலும் போய் பேசலாம், எந்த லீடர்ஸ் வேணாலும் பேசலாம், எந்த கம்பெனிக்கு சிஇஓட நீங்கள் பேசலாம். ஆனால் அந்த தகுதி நீங்கள் இருந்தால் மட்டும்தான். இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து கம்பெனி இல்லாமல் இருக்கா, சென்னையில் இல்லாமல் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன சொல்ல போனால் தென்காசியில் உங்களுக்கு டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க, ஐடி கம்பெனி வந்துருச்சு. யாராவது நினச்சி பார்த்துருக்கோமா? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது லாபம் நினைப்போம், ஆனால் நமக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தென்காசியில் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இன்றைக்கி அவர் நல்ல வேலையில் இருந்தால் அவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரா இல்லையா? நீங்கள் நினைக்கலாம் நம்ம கிராமத்தில் இருக்கோம், நம்மளால் என்ன சார் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி இதை வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஆனால் இங்கே நம்ம எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தேடி தேடி கொடுக்குறதால உங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ, ஆமாம் என்னப்பா இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம்.
அதாவது இலவசமாக கொடுக்குற பொருள் மதிப்பில்லைம்பாங்கள்ல, அது மாதிரி. அதே நீங்கள் ஒரு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை போய் பார்த்தீங்கன்னா இதுதானா அப்படின்னா அங்கே இடத்துல வெளில வர மாட்டீங்க. அங்கே 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். எத்தனை பேர் பணம் கொடுத்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோல்டு பக்ஸில் யூனிவர்சிட்டின்னு ஒரு குரூப் கொடுத்து எக்ஸல் பிளான் சொல்லியிருக்காரு நம்ம கிரியேட்டர். எத்தனை லீடருக்கு வந்து எத்தனை கிரியேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள், இருக்காது. ஆனால் இங்கே பயன்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு மோட்டிவ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இது இல்லை. எத்தனை பேர் அவருக்கு வார்த்தை சொல்லியிருக்கோம், சார் எனக்கு இது வேணும் சார், இந்த ஒரு மாதத்துக்கு பதிலாக இன்னும் இடையிலே வேணும் சார், இது மூலயமா என்னுடைய பிளானை நான் எக்ஸலில் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே அது மாதிரி தான் எக்ஸல்லாம் பண்ணேன்னு நமக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் என்னமோ பெரிய பெரிய ஃபார்மாக நினைக்கிறேன்னு பார்த்தேன். ஆனால் எந்த பிஸ்னஸ் 10 பிஸ்னஸ் பண்ணால் 10 பிஸ்னஸ் தனித்தனியாக எழுதி நம்ம வந்து அந்த ஸ்லாட்டை போடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது. அதோட இவ்வளோ நாள் கற்றுக்க போயிட்டோமே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கேன். எதுக்காகன்னா நீங்கள் கையால் எழுதி ஒரு நோட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அதுவே ஒரு ஃபார்மேட்டில் போட்டோன்னா உங்களோட டெவலப்மெண்ட் எந்தளவுக்கு நீங்கள் உங்கள் டீம் லீடரோ இல்லை உங்களுடைய ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் சக்ஸஸ் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் 110 கோடிக்கு அதிபதி, 1 கோடிக்கு 1 வருஷத்துக்கு அதிபதி. ஆனால் அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தேங்க்யூ லீடர்ஸ். இப்போது யார் வரீங்க, உங்களுடைய ஷேரிங் கொடுக்குறீங்களா இல்லை என்ன வேணும்னு கேளுங்க. அது சம்மந்தமாக எது இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் நாளைக்கு மறுபடியும் கேள்வி கேட்டுக்கிட்டு சார் எனக்கு தெரியலன்னு கேட்டிங்கன்னா இது முத்துக்குமார ஏமாத்தில் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற விஷயம். இன்றைக்கி அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்குது. இன்னும் என்ன தேவையோ கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருமே ஜெயிக்க வைங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ லீடர்ஸ். வாம் வெல்கம் லீடர்ஸ். யாருக்கு என்ன தேவையோ தாராளமாக கேட்கலாம். ஓகே, எல்லாருமே தெளிவானவங்க. அதனால் நான் என்னுடைய ஷேரிங்கை நான் ஆரம்பிச்சிடுறேன். எதுக்காக நான் பினான்ஸ் சொல்லிகிட்ருக்கேன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது என்னுடைய ஃபார்மேட் இது தான், என்னுடைய ஃபாலோ இது தான். இன்றைக்கி நான் குறைஞ்சபட்சம் கோல்டு பாக்ஸாக இருக்கட்டும், கோல்டு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அதே போல் இப்போ மாதம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். சார் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சம்பளத்தை எடுத்து நீங்கள் எங்கள் இன்ஜினியர் எங்கள் ஃபோர்மன் சொல்கிறேன்னா அடுத்த மாதம் உங்கள் சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அடுத்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் 1 லட்சம். ஆனால் இங்கே எவ்வளோ வரும்? 1 லட்ச ரூபாய்க்கு அதிகபட்சம் 8%, குறைஞ்சபட்சம் 2%, ஆவரேஜாக ஒரு 5% வச்சிங்களேன், பரவாயில்ல. அப்போ 5000 உங்களுக்கு கிடச்சா என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ மாதத்துக்கு என்ன ஆச்சுன்னா 5000னா அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சுங்க? 15 60,000 வருதா இல்லையா? இது எங்கே போய் உழைச்சிங்க? இதே கம்பெனியில் தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்கள் கம்பெனியில் கோல்டு பக்ஸில் போட்டது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் ஆளை சேருங்க, சேர்க்க போங்க, அந்த பிஸ்னஸ் ஏமாந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஏமாந்து அதெல்லாம் விட்டுருங்க. முத்துக்குமாரை நம்பி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1 லட்சம் போட்டிங்கன்னா அது 1 லட்ச ரூபாய் மாதம் உங்களுக்கு 5000 வருதா? ஓகே, குறைஞ்சது. சப்போஸ் 8000 வருது, என்ன பண்ணுவீங்க? ஏன்ட்ட கொடுக்க போகிறீங்களா? 3000 எக்ஸ்ட்ரா வந்துடும் முத்துக்குமார், இருந்தாங்க எடுத்துகிட்டு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தானே உங்கள் வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இப்போ பினான்ஸில் அதுவும் கேட்டாங்க. நான் எப்படி டாலரை மாற்றி எனக்குலாம் அது தெரியாது அப்படிங்கும்போது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல உங்கள் பணத்தை எங்கள் கையில் கொடுக்க வேண்டாம், நீங்களே வச்சுங்க. என் பணம் உங்கள் பணம் என் கையில் வாங்கி நான் இதை போன வந்தால் தானே இதை ஏமாத்திரம் இதை ஏமாத்திரம் சொல்கிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சு நீங்களே பை பண்ணி நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா இனி உங்கள் வீட்டு பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்களே. இன்னும் 2 ஃபோர்மன் வந்தாங்கன்னா எனக்கு என்னாச்சு? 2000 போடுறவங்க நாளைக்கு $3000 போட்டாங்கன்னா 3 லட்ச ரூபா நான் சம்பாதிக்க முடியுமா? முடியாதான்? அது உங்களால் முடியும். அதுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் எப்போ ஃப்ரீ இருக்கீங்களோ சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே சாப்பாடு முடித்தோடனே எனக்கு வாங்க சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு உள்ளார உட்காக்கிறேன். நான் ஹெல்மெட்டோடு போகிறேன். வாங்க உட்காரு முத்துக்குமார், எல்லா ஃபோர்மனும் பார்க்குறாங்க. என்ன அவர் வந்து திடீர்னு உட்காந்துருக்காருன்னு பார்த்தா நான் சொல்லி ஒரு பினான்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அடுத்தது கேள்வி கேட்குறாங்க. பினான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பினான்ஸோட நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் கோல்டில் 60% ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன் சார். இன்றைக்கி ஒரு கோல்டு ரேட்டு அதுவும் 4X பண்ணிகிட்ருக்காங்களாட்டுக்கு இன்றைக்கி ஒரு கோல்டோட ரேட்டு தெரியுமா அப்படிங்கிறார். நான் அடுத்த செகண்ட் சொல்கிறேன் 166ல் இன்னும் என்ன ரேட்டுன்னு சொல்கிறதுக்கும் போது அவர் ஆச்சரியப்படுறார். நாங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ லட்சம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் 10,000 இல்லாமல் 4Xல் இறங்க முடியாது, எதோ பண்ணுறேன், நீங்கள் உட்காந்துட்டு இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இங்கே எந்த வேலை பண்ணிகிட்ருக்குங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் சார் இன்னும் இருக்குது சார், நான் மீட்டிங் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. முடிஞ்சால் நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி பார்க்குறீங்களா சார் அப்படின்னு. அவர் சிரித்தார். என்னது மீட்டிங் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டாபிக் வேணுமோ சொல்லுங்கள் சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அடுத்தது ஆரம்பித்தார். சரிங்க, ஓகேங்க, நீங்கள் எப்படி ஒரு காயினை நீங்கள் இது பண்ணுறீங்க, ஓகே, ஜிஎம்டி டோக்கனு என்னென்ன சொல்கிறீங்கள
அது எந்த இதில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது இன்னும் இல்லை சார், இது கிரியேட்டிங்கில் நம்மளோட டோக்கனாக இருக்கிற மாதிரி. ஒரு காயின் லான்ச் ஆகுதுன்னா முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே டோக்கனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது சென்ட்ரலைஸ்ட்லையோ இல்லை டீசென்ட்ரலைஸ்டு லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த காயினுக்கு ஏற்ற இறக்கங்கள் வரும். இங்கே கம்பெனியோட இது இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஜிஎம்டி டோக்கனாக தான் இருக்கும். அந்த ஜிஎம்டி டோக்கனை நீங்கள் ஸ்டேக்கிங் தான் பண்ணுறீங்க. நீங்கள் பினான்ஸில் அதே இதில் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேக்கிங்கில் அவன் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு பினான்ஸில் இருக்குல்ல, எல்லா வேலைக்கும் கொடுக்குறாங்கல்ல, ஸ்டேக்கிங் பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறீங்களா, அதே தான் சார் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், கம்யூனிட்டியில் 98% சம்பாதிக்கிறோம். அதே சமயம் கோல்டில் 3 மடங்கு சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சார் அதில் வர ப்ராஃபிட் எடுத்து அதே போல் நாங்கள் 10 நாள் கூட நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ சேலரி எடுத்த உடனே அடுத்த வாரம் வாங்கிட்டுருக்காரு, அடுத்த வாரம் நான் போக போகிறேன். ஆனால் என்னுடைய முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது சக்ஸஸ் வருதா இல்லைங்கிறது அது எனக்கு கவலையே இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டியது என் கடமை. லேபராக இருக்கட்டும், ட்ரேடராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஃபார்மேட் தைரியமாக பேசுகிறது போ அப்படிங்கிற காரணம் என்னென்னா என்னுடைய நாலேஜுக்கு நான் வளர்த்துட்ட விதம். இப்போ ஏன் தைரியமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் போட்டால் இதில் வருங்கிறது நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அது உள்ளார போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் அதை தான் பண்ண போகிறீங்க. நீங்களும் அதை பண்ண முடியும். எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லவே இல்லை சார். நான் மட்டும் தான் பண்ண முடியும், எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லவே முடியாது. இதோ சாதாரண பாருங்கள், ஒரு மொபைல் டாப்அப் பண்ணுறது கூட இதே பினான்ஸில் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த இதையும் அவருக்கு காட்டும்போது ஆச்சரியப்படுறாரு. என்னங்க பினான்ஸில் வந்து என்னமோ பிட்காயின் வச்சு ஏமாத்துறாது, இது பண்ணுறேன்னாங்க, இதை வந்து இதை சொல்கிறீங்கன்னா சார் நான் பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லி என் டேட்டா எடுத்து காட்டினேன். இருங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதையும் நான் காட்டுறேன், இல்லைன்னா நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 5 ஏஇடிங்கிறது 5 கிராம்ஸுங்க, அதே 10 ஏஇடிங்கிறது 10 கிராம்ஸ். இதுதான் நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இங்கே துபாயில் இருந்தாலும், நீங்கள் வந்து இந்தியாவில் கோல்டு பக்ஸில் கோல்டு மைன் ஆரம்பித்தது மார்ச் 1 சப்போஸ் நீங்கள் அச்சீவர் ஆகிட்டீங்க, துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ மலேசியா போகிறீங்க, அங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணால் கூட நீங்கள் பினான்ஸில் காயின் வச்சுருந்தா கூட அங்கே போய் மாற்றின எக்ஸ்சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை. இதே பினான்ஸில் நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் எடுக்கிறீங்க, நெட் இல்லை முடிஞ்சு வச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அடுத்தது ஓடணும், இல்லைனா முத்துக்குமாரி ஓடிட்டார்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே நான் உடனே டாப்அப் பண்ணலாம். நீங்கள் எந்த காயின் வச்சுருந்தாலும் உடனே செல் பண்ணி இந்த ஆப்ஷனும் இருக்குங்கிறத நீங்கள் கற்றுட்டு போகணும். இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த விஷயம். நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது மூலயமா நீங்கள் என்னென்ன கற்றுக்கணுமோ அத்தனையும் நீங்கள் கற்றுக்கிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணணும், பிஸ்னஸை கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நாலேஜை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அதை கோல்டு பக்ஸில் யூட்டிலைஸ் பண்ணினீங்கன்னா, கோல்டு பக்ஸில் கொண்டு போனோம்னா, இதை தான் பிளான். இடையில மாற போகிறதில்ல. அந்த கோல்டு பாக்ஸில் உங்களுக்கு 3 மடங்குனா 3 மடங்கு தான். 2 மடங்கு யாருக்கு வந்திருக்குங்களா? வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் அதில் கம்யூனிட்டி இன்கம்னு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் நீங்கள் அந்த 6வது ஸ்லாட் வாங்கியிருந்தா. இதுதான் சார் பிளான், இதுதான் பிஸ்னஸ். இது வரைக்கும் என்ன பேச வச்ச உங்களுக்கு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக்கிட்டு, இடையில நான் மறுபடியும் பேச சொல்கிறேன். எதுக்காகனா இதுதான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்தா ஒரு பிஸ்னஸில் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. என்னுடைய சாய்ஸ், இன்றைக்கி என் டைம் நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடலாம். ஆனால் உங்களுக்கு என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை உங்கள் டீமோடு டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும். அதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுவது முத்துக்குமார். வேறு ஏதாவது ஷேரிங் இருந்தால் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ரீடர்ஸ். தேவைப்படுதுங்களா? சார் ஜானகிராமன் சார், இனிமேல் நானே கூப்பிட்டா தான் வருமாங்களான்னு தெரியல. ஜானகிராமன் சார் அவைலபிளாக இருக்கீங்களா? சார் வணக்கம் சார், முத்துக்குமார் சார், வெரி குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி நான் பெருமையாக சொல்கிற மாதிரி எல்லாருமே சொன்னா ஏன் சார் பேசவே தயங்குறீங்க? நீங்களே பேச தயங்கினா யார் சார் பேசுவாங்க? இந்த மீட்டிங் உங்களோட மீட்டிங். சொல்லுங்க சார். என்கிட்ட பேச்சு நிறைய இருக்குது, கேளுங்க. நான் பேசலன்னா நம்ம ஜூம் டைம் எக்ஸிட் ஆயிடும். அதாவது விஷயம் என்னன்னா, சொல்லுங்க சார். ஒரே ஒரு கேண்டிடேட் ஜூம்ல இருப்பாங்க, என்எஸ்கே எடுப்பாரு. சரிங்க சார். அப்போ உட்காந்துருப்பேன். சரிங்க சார். மக்களுக்கு வந்து சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை சார். சரிங்க சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சமுதாயம் இருக்குது.
இப்ப நீங்க இவ்வளவு டேலண்டா இருக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு குட்வில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சரிங்க சார். மக்கள் வந்து சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், உழைக்கணும்ன்றது, அந்த உழைப்புன்றதே போயிடுச்சு. இப்ப நம்ம கிரியேட்டர் என்ன செய்யலாம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு செட்டப் பண்ணி அங்கங்க ஒரு லீடருங்களை உற்பத்தி பண்ணி அப்படியே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ணோம்னா நம்ம கோல்டு பக்குக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் வளர்ச்சி கிடைக்கும் சார். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சார் வந்து யாரையும் கம்பல் பண்றது கிடையாது, யாரையும் ஒரு ரூல் பண்றது இல்ல. அப்போ அவரு என்ன, அவருடைய கொள்கையில வந்து அவர் பின்னாடி நம்ம ஓடணும்னா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டடா இதுல வேலை பார்த்து இன்கம் சம்பாதிக்கணும். எல்லாமே இப்போ 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 எனக்கு நான் ஒரு லீடர்னா நான் என்ன பண்ணேன்னா இங்க ஒரு குரூப்பை செட்டப் பண்ணி டெய்லி அந்த குரூப்போட நம்ம கோல்டு பக் பத்தி ப்ரொமோட் பண்ணா ஈஸியா டெவலப் ஆகும், ஈஸியா சம்பாதிக்க கத்து விடலாம். அதை வந்து யாரும் செய்யறது இல்லை, இன்க்ளூடிங் நான் உட்பட. இதுதான் உண்மை. இப்போ முத்துக்குமார் சார் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டட்னா அவர் சம்பாதிச்சு இருக்காரு. இப்போ இன்னொருத்தர் நம்ம சார் கூட ஒருத்தர் அவர் பேர் மறந்துச்சு, அவரு கூட நல்லா பண்றாரு. இப்போ கோவை கண்ணன் இருக்காருன்னா அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. ஸோ இப்போ நம்ம மைனிங் கொடுத்துருக்காரு சாரு. இப்போ இந்த மைனிங்ல வந்து நம்ம கோல்டு பக்கை வந்து டெவலப் பண்ணும்போது இது நல்ல ஒரு கோலோச்சம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நாலேஜ் வந்து இப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசுறதா சார் நீங்க எடுத்துக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சாதிக்கிறீங்கன்னா மதுராந்தகத்தில் மீட்டிங்னா நீங்க தான் சார் அங்கே வர போறீங்க, வேற யாரும் வர மாட்டாங்க. கோல்டு பஸ்ல வந்தவங்கள தான் நீங்களும் ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் சார். அதுக்காக தான் உங்களை கேட்கறது. இதுக்கான கோயம்புத்தூர்ல கண்ணன் சார், கோபிநாத் சார்னா மதுராந்தகத்தில் ஜானகிராமன் சார் தான். நீங்க 6 பேரை சேர்த்துருந்தாலும் சரிங்க, 1 பேர் சேர்த்தாலும் சரிங்க, லீடர் நீங்கள் உருவாகிறதுக்கு தகுதி உங்கள்கிட்ட இருக்கு சார். நாங்கள் உங்களை தேடி வரணும். நான் உங்களை சொல்லணும்னு நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் சார், முன்னாடியே ஒரு மீட்டிங்கில் சொல்கிறப்பன்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு உங்கள் மதுராந்தகம் ஏரியாலாம் இருக்கலாம், அவருக்கு ஒர்க் பண்ணலாம், அவர் இன்ஜினியராக இருக்கலாம். என்ன நம்ப மாட்டார், வேணா உங்களை நம்புவார். சார் ஜானகிராமன் சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் ஊருக்காரங்க, அவர் சொன்னார் நான் 1 லட்சம் போடுறேங்க பார். சார் எங்கள் ஐடியிலே வர வேணாம் சார், என் ஐடியா வேணாம், நீங்கள் அவர் ஐடியிலே போடுங்க, ஆனால் கோல்டு பஸ் உள்ளார வாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கோல்டு பஸ் வளருமா இல்லை டீம்ப்ரூவ் பண்ணாமா சார்? வளருமா வளராதா சார்? சார் கோல்டு பக் வளரணும்னா எல்லாரும் ஒரே கோர்ல இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இப்போ நம்ம விஜயகுமார்னு ஒருத்தர் இருந்தாருல்ல இதுல, இப்ப அவர் பல லட்சங்களை சம்பாதிச்சாரு. அவர் எங்க போனாரு தெரியலீங்களே. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு யூனிட்டி இருக்காது சார். சரிங்க சார். அதனால அந்த யூனிட்டியை வந்து நம்ம தான் கட்டி காப்பாற்ற. உங்களை மாதிரி நல்ல மனசு, என்ன மாதிரி ஆட்கள், NSK மாதிரி ஆட்கள், ரேவதி மேடம் மாதிரி ஆட்கள் இருந்தாதான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டபிள் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், பாருங்க. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க யாராவது பேசலாம் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நீங்களே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொன்னது ஒரு பெரிய பாயிண்ட் சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோல்டு பக்ஸோட லீடர் இருக்காங்கன்னா இன்றைக்கி பெல்டெக்ஸ்னால் உடனே இல்லை சொல்கிறோம், நம்ம நெட்வொர்க் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பெல்டெக்ஸை உலகம் பூரா நீங்கள் விளம்பரப்படுத்தி போஸ்டர் போடுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏன் பண்ணுறாங்க? அங்கே விளம்பரம் அவங்க காயின் வந்து உள்ளுக்குள்ளே தான் விற்க முடியும், நீ வெளில விற்க முடியுமா? பார்த்துறீங்களா சார்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸில்? யாராவது பண்ணியிருக்கவங்கள வந்து இங்கேயும் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. ஆனால் அந்த பெல்டெக்ஸோட காயினை நான் போய் பினான்ஸ்லையோ இல்லை வேறு வேலெட்டில் நான் செல் பண்ண முடியுமா? முடியாது. இன்றைக்கி நான் ஒரு கிரிப்டோ ட்ரேடர்னு போட்டது சும்மா ஏதோ பேருக்கு இல்லை. ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்து இதே ஒரு 10 பேர் பேசியிருந்தோம்னா நம்ம கம்பெனி வளர்ப்போம்னா அது கிரியேட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நம்மளை வந்து, நானே இது ஒரு பேசினது சார், ஒரே ஒரு டைம் 2 டைம் தான் பேசியிருக்கேன். அதுக்காக நான் வருத்தப்பட்டு உட்காந்துருந்தோம்னா நான் ஜெயிக்க முடியாது. அவராக நம்மளை பேசணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு சாதனை ரொம்ப ஒரு மீட்டிங்கில் பேசுவார்ல, அது போதும். நம்ம கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாருல, அது போதும் சார். அவர் கொடுத்த விஷயங்கள் நம்ம வேணும். அவர் நம்மகிட்ட டெய்லி பேசணும், நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம் சார். அவருடைய மனசுக்கு நாம் பிரதிபலன் கொடுக்கணும்னா, குருதாட்சி கொடுக்கணும்னா, நம்முடைய வெற்றியை கொடுக்கணும்னா, நீங்கள் இதே போல் ஒரு மீட்டிங் எடுத்து ஒரு லீடராக இருக்க சார், நீங்கள் வாங்க சார், அவரை இன்வைட் பண்ணுவோம். இப்போ நான் துபாய் கூப்பிட்டு வருவாருன்னா வரமாட்டார். அதுவே நான் ஒரு 10 லட்ச ரூபா ட்ரேடு கொடுக்குறேன் சார், 10 பேர் இருக்காங்க சார், இல்லை 100 பேர் இருக்காங்கன்னா உடனே அந்த எக்ஸ்பென்ஸ் ஒன்று என்ன பண்ணுவாங்க, கம்பெனி லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா சார்? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீங்கள் இருக்கீங்கன்னா புதுசாக யாரும் வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த 15 பேரோ 10 பேராக தான் நீங்கள் 10 மாவட்டத்தில் போய் இருக்க போகிறீங்க. இன்றைக்கி ராணிப்பேட்டை எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ரேவதி மேம், அதே போல் NSK சார்னா வளஜாபாத்னா அவர் தான் சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கி கோல்டு பக்ஸில் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் தொடர்ந்து இருந்து அதில் லேர்ன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்கங்கிறது தான்.
இல்லை சார் அவர் வந்து பூங்காவில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் லீடர்னு இவங்க இப்போ தப்பான வேறு பேர் சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க சார். உங்களுடைய பாயிண்ட்டு ஜானகிராமன் சார் எனக்காக தான் சொன்னேன். 2 பேர் ஒரே ஒருத்தரை பேச நினச்சா 2 பேர் பேசுகிறீங்க. ஆனால் இதே 10 பேர் பேசுனா அந்த பிஸ்னஸ் எப்படி போயிருக்கும், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேருமே ஒரு உதாரணமாக வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறது தான் நீங்கள் உங்களுடைய உரிமை மாதிரி எடுத்துக்கங்க, உங்கள் கடமைன்னு நினைங்க. நீங்கள் இங்கே வந்து உரிமையாக கேட்டுட்டு மீட்டிங்கில் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள் கடமையாக செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுங்க, உங்கள் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இல்லை உங்களுடைய டீமாக கொடுங்க. ரிசல்ட்டை வந்து கடவுள் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுடைய உழைப்பு கொடுக்கும். இதுக்கு மேலே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, உங்கள் வெற்றி உங்கள் கையிலங்கிறத நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேரில் இல்லை உங்கள் வாய்ஸில் கொடுங்க. நிச்சயமாக அதுக்கான பலன் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது 10 பேர் இருக்கிறவங்க 100 பேர் உங்களை தேடி வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் சார் வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் டிக்டாக்லேயோ இல்லை உங்கள் டெலிகிராம்லேயோ இல்லை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் இருக்குல்ல, போட்டு பாருங்கள் பார்ப்போம். அட்லீஸ்ட் உங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு பாருங்கள். நானே ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன், ஆனால் யூடியூப்பில் போட்டேன், இன்ஸ்டாகிராம் போட்டேன், யாரும் வரல, அதுக்காக நான் கவலைப்பட போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், என்னை பற்றி கேட்டாங்கன்னா எனக்கு பேச டைம் இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு டைம் இருந்தது. இப்போ நான் பல பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு நேரம் இல்லை, வேணா யூடியூப்பில் லிங்க் இருக்கு போய் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட எவன் சொன்னா அத்தனை பேர் பார்த்துட்டு என்னென்ன கேள்வி இருக்கோ அத்தனையும் கேள்விக்கும் பதில் நான் சொல்கிறேன். சண்டே வான்ட்டேன். இப்போ அப்படி தான் டீம் போயிட்டுருக்கு. ஆனால் என்னுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு செய்யணும். அதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இன்றைக்கி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இந்த லீடர்ஸ்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களுடைய முயற்சி கொடுக்கணும். வெல்கம் ஜானகிராம் சார், சொல்லுங்கள் சார். சார் மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். ஓகே, தேங்க்யூ. அதான் சார் முத்தாய்ப்பான ஸ்பீச், உங்களுடைய ஸ்பீச்சு நல்லது, தப்பு இல்லை. அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கோல்டு பர்க்கு சப்போர்ட் பண்ணி வேலை செய்வோம், நம்மளும் சம்பாதிப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. இல்லைனா நான் கூப்பிட்ட வரமாட்டேங்கிறாங்களே. இது வந்து மீட்டிங் வந்து இது வந்து ஃபார்முலா இல்லை, இப்படி தான் போகணும் இல்லை. ஒரு நாளாவது நீங்களாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்க வேணாம், இஷ்டப்பட்டு சம்பாதிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கேளுங்க. நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்காக நீ வர வேண்டாம், எனக்காக நீங்கள் வர வேண்டாம். உங்களுக்காக இந்த கம்பெனியில் நம்ம கிரியேட்டர் இதை வாட்ச் பண்ண மாட்டாரா? ஒவ்வொரு லீடரும் வாட்ச் பண்ணுவாங்கல்ல. நாளைக்கு இது ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவிலையோ நீங்கள் ஒரு சாதனையாளர்னு போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பார்ப்பாங்க. இந்த வாய்ப்புங்கிறத நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இதுதான் சார் என்னுடைய நோக்கம். நீங்கள் எந்த அளவுக்கு வளர்கிறீங்களோ அது உங்களுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, கம்பெனியோட வளர்ச்சியும். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா உங்களை பற்றி சொன்னால் தான் கம்பெனியை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் வால்யூம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி வளரும். இது எத்தனை பெரிய கம்பெனி நான் கிரியேட்டருக்கு நல்ல மனசு இருக்குது, எல்லாமே நம்ம பாராட்டுறோம், லைக் பண்ணுறோம். ஆனால் அது செயலில் காட்டணும்னா அங்கே தான் நம்ம வந்து மைனஸில் இருக்கோங்கிறத விட ப்ளஸ்ஸாக இருக்கோங்கிறத உங்களுடைய ப்ரூஃப் தான் காட்டணும். இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் போகணும் அப்படின்னாலும் இங்கே மாவட்டத்துக்கே யோசிக்கிறோம். இப்போ தான் மாவட்டத்தை இன்றைக்கி ஜானகிராம் சார் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கோல்டு பஸ் ஒரு லீடர் இருக்காருனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், நினச்சி பாருங்கள். அந்த 10 லீடரும் 10 லீடர் இன்றைக்கி இருக்காங்க, 10 மாவட்டக்காரங்க இங்கே இருக்காமல் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றியில் உங்கள் கிராமத்துலேயோ உங்கள் சிட்டிலேயோ அத்தனை பேரோட வெற்றி உங்கள் கையில் இருக்குது. இதை விட புரிய வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் வேறு ஒரு மீட்டிங்கை இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் யோசிங்க. இந்த வாய்ப்பை எப்படி நம்ம கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி சந்தோஷமாக எல்லாருமே உங்களுடைய கஷ்டமாக நினைக்கக்கூடாது, இஷ்டமாக நினச்சி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்காக நம்ம கிரியேட்டருக்கும் நம்மளுடைய லீடர்ஸ்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு அடுத்த 10 நிமிஷம் உங்களுடைய சாய்ஸ் தான். மறுபடியும் பேசுறது யாராவது வந்தீங்கனாலும் வாங்க. வெல்கம் லீடர்ஸ். சார் சுந்தரபாண்டி சார், உங்களுக்கு அந்த பினான்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? அந்த பேமெண்ட் வந்ததுங்களா? ஏதாவது அவைலபிளாக இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யாராவது பேசுவாங்க, நான் வெயிட் பண்ணிங்க. பரவாயில்ல சார், பேச மாட்டாங்க சார். சொல்லுங்கள் சார். எல்லா மீட்டிங்கும் எல்லாருமே கேட்குறோம். ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பு தான் இது. எல்லாரும் நான் அன்னைக்கு பேசினால்தான் தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் மீட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சுந்தரபாண்டி சார் வணக்கம். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் பண்றேன்பா. வணக்கம் சார்.
ஜானகியம்மா சார் இன்னைக்கு பேசிட்டாரு, அவர் சக்சஸ் பண்ணி தான் இருப்பாரு எப்பவுமே. மதுராந்தகத்துல கண்டிப்பா ஒரு சக்சஸ் நடக்கும் சார். மதுராந்தகம் மாவட்டத்தில் அவர் தலைவர் சார். மதுராந்தகம் மாவட்ட கோல்டு பாக்ஸ் தலைவர்னா அவர் ஜானகிராமன் சார் தான், வேற யாரும் வர போறது இல்லைங்க. என்ன கொஞ்சம் லேட்டா வராருன்னா லேட்டஸ்ட் வருவாருன்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். முதல் நபர் சொல்லுங்க சார். முதல் நபர் பேசியிருக்காருனால மதுராந்தகத்துல, அதனால கோல்டு பாஸ்ல அன்னைக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லி மதுராந்தகத்துல ஒரு தலைவரை அவர் தேர்ந்தெடுப்பாங்க கண்டிப்பா. ஓகே சார், ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பினான்ஸ்ல வந்து நம்ம 2 அமௌண்ட் நான் சென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம் சார். நம்ம ஈவினிங் பண்ண நைட்டு 12 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் தான் சார். நான் பண்ண ஃபேக். சரிங்க சார். என்னன்னா அதோட அவரோட நபருக்கு போல என்னோட வேற ஒரு நபருக்கு போயிடுச்சு, அது ரிட்டர்ன் வந்துருச்சு எனக்கு. சரிங்க சார். ஓகேங்களா? சரிங்க. அதுதான் நம்ம தப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம். அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் வந்து சரிங்க சார் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு நபருக்கு போயிடுச்சு, அவருக்கு போல. கரெக்ட் தான். அது மிஸ்டேக் இல்லை சார், அனுபவமா எடுத்துட்டேன்னு நினைச்சிங்க. நீங்க இப்படி தான் நாளைக்கு உங்க மீட்டிங்ல சொல்லணும் சார். ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு நீங்க இப்படியே சொல்லுங்க. உங்களோட நெகட்டிவ் மைண்டே வரக்கூடாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு, நேற்று ஒரு விஷயம் நல்லா நடந்தது. சொல்லுங்க சார். என்னோட லைஃப் லைன் வந்து புதுசா நியூ நபர் வந்து கோல்டு மைனிங் மட்டும் நான் பண்ணுவேன், எனக்கு அதை சொல்லி கொடு அப்படின்னாரு. நேற்று அவருக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்து அவருக்கு 2% மட்டுமே சொல்லி அவர் இன்கம் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அவரு $250 நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. USD $250 கிட்டத்தட்ட கோல்டு மைனிங்ல 25,000 கோல்டு மைன் டோக்கன் அவர் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அவர் ஸ்டேக்கிங் பண்ணும்போது வித்தின் 10 செகண்ட்ல பண்ணும்போது எனக்கு ஒரு 1% டெபாசிட் கமிஷன் சொல்லும்போது 2.55 சாரி 2.5 வந்துருது எனக்கு USD டாலரா. ஓகேங்களா? அப்போ 1% கமிஷன் கம்பெனி உடனே கொடுக்கும்போது எனக்கு பெரிய விஷயம். அதை தான் அவருக்கு காமிச்சேன். அவரு கம்யூனிட்டி பிளான்ல வரவே மாட்டேன்ட்டார். ஆனா இந்த விஷயத்த நான் காமிச்ச உடனே நெக்ஸ்ட் மாசம் நான் 2 ஸ்லாட்டு வரேன், லைசன்ஸும் நான் எடுக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா பண்றேன் அப்படின்னாரு. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்மளோட ஷேரிங், இப்போ முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி ஷேரிங் பண்ணாதான், நம்மளோட அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாதான் கண்டிப்பா எல்லாருமே முதல்ல நீ எவ்வளவு பண்ணிருக்கேன்னு என்ன செக் பண்றாங்க. ஓகேங்களா சார்? சுந்தரபாண்டி சார், இடைமறித்தலுக்கு மன்னிக்கவும். அந்த இது USD டாலரா வந்தா உங்களுக்கு டோக்கனா வந்தா, நம்ம கோல்டு மைன் டோக்கனா வந்ததா? ரெண்டுமே காட்டும் சார். நமக்கு வேலெட்ல போய் பாத்தீங்கன்னா ரெண்டுமே, ஏர்னிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ரெண்டுமே காட்டும். கோல்டு மைன் டோக்கன் பாத்தீங்கன்னா 255 காட்டும். ஓ, காட்டும். ஆனா நம்ம வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் USD டாலரா மாறும் இல்லையா? அதனால நம்ம கோல்டு மைன் டோக்கனா தான் வரும். ஏன்னா கிரியேட்டர் அப்படிதான் கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன்னா நம்ம பேசுற பேச்சு தான் வெளியே போய் மாறும். அதனால கரெக்டா கொண்டு போகணும் இதை. ஓகேவா? கரெக்ட் சார். கோல்டு மைன் டோக்கன் தான் வந்தது. ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு மைன் டோக்கனா தான் வரும். அதுல $255 கோல்டு மைன் டோக்கனா தான் வந்துச்சு எனக்கு. USD பாத்தீங்கன்னா 2.5 1%னா 2.5 வந்தது எனக்கு. ஓகேங்களா? இதுதான் சொல்ல வந்தேன். இது எனக்கு ஒரு, அதாவது நம்ம கம்யூனிட்டில உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இதுல வர்றது வந்து அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கு. அப்போ ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து பேக்கெட்டுக்கு கொண்டு போறது தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம கோல்டு மைன்ல வந்து சார் டோக்கனா தராருன்னா அதை வந்து இந்தியன் மணியா மாத்தி அவங்க கொண்டு போறான் பாரு. அப்பதான் அவனுக்கு வந்து அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் இருந்தது கிடைக்கும். அப்பதான் நம்ம பிசினஸ் பக்காவா டெவலப் ஆகும் போது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கத்துக்கின்னு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணுன்றதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உஷா மேம் வராங்க நினைக்கிறேன். டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆக போகுது. வாய்ப்பு கொடுக்கலாங்களா சார்? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா இப்போதான் சார் பாருங்க. தேங்க்யூ சார். மேம் வெல்கம் உஷா மேம். குட் மார்னிங் சார். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் சார். தேங்க்யூ மேம். வாய்ஸ் அவைலபிள்? வாய்ஸ் எவ்வளோ டைம் ஆகுது மேம். இப்போ இவ்வளோ வேகமாக வரீங்களே, மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ செஷன் வைண்ட் அப் பண்ண போகிறாங்க. வெல்கம். ராமகிராம் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அதுக்கு மட்டும் தான் ஒரு பதில். சரிங்க மேம். சொல்லுங்க மேம். நான் வந்து லைசன்ஸ் வாங்கினதுக்கு உண்டானதுல எனக்கு $28 இருந்தது. நான் பார்த்தேன் கோல்டு மைனிங்காகவும் நம்ம பண்ணும்போது $28 2% அப்படின்ற மாதிரி ஒரு % வரும்போது டாலராகவும் காட்டுது, கோல்டு மைனாகவும் டோக்கனாகவும் காட்டுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு எனக்கு 2800
வந்து டோக்கன் காட்டுது. அங்க அப்படியே கீழே $28 காட்டுச்சு. அப்போ நான் உடனே சரி நமக்கு $28 இருக்கு, அதை எடுக்க முடியாது இப்போதைக்கு. ஆனா உடனே நான் என்ன பண்ணேன், கோல்டு மைனிங்க்கு போயிட்டேன். மைனிங் போயிட்டு $10 கூட பண்ணலான்னு சொன்னாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் $10 வச்சு நான் பண்ணி $10 ஏன்னா சுந்தரபாண்டி சார் சொன்னாரு $10 போட்டா நமக்கு 9-8 தான் காட்டும், நம்ம அது ஒரு குறையா இருக்கும், அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் $2 எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதை மெயின்ல வச்சு நான் $12 பண்ணேன். அங்க எனக்கு மெயினிங்ல எக்ஸ்ட்ரா காமிச்சுது. அது இல்லாம உடனே திருப்பி நேத்து லைவா இன்னொரு $10 போட்டு எல்லாருக்கும் பண்ணேன். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு டீம்ல உள்ள வராங்க அப்படின்னும் போது அந்த டீமுக்குள்ளார வர இன்கம் நமக்கு $10 $20 வந்தா கூட நம்ம வந்து டக்கு நம்ம மைண்டிங் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஜானகிராமன் சார்க்காக சொல்ல வந்தேன். இது தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். டைமிங் கூட காத்துட்டு தேங்க்யூ மேம். கோட் போடுறீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினச்சதும் பாருங்கள் சக்ஸஸாக இன்றைக்கி பேசின அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஏன்னா இன்றைக்கி ரங்கசாமி சார், ஜானகிராமன் சார், சுந்தரபாண்டி சார், உஷா மேம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீடராக இருக்கிறது பதிலாக வழிகாட்டியாக இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற மீட்டிங்கை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் நினைப்பாங்க, மனசில் நினைப்பாங்க, சரி பரவாயில்ல அடுத்து பேசி பார்ப்போன்னு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு. அவங்களுக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். மேம் கோட் போட்டு நீங்கள் வைண்ட் அப் பண்ணலாம் மேம். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். லீடர்ஸ் யாருக்காவது ஏதாவது பேசணுன்னாலும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அடுத்த மீட்டிங்கில் தாராளமாக இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிற மாதிரி வாங்க. அதுக்காக உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மேம் கோட் போடுங்க மேம். மேம் கோட் போடலிங்களா? உஷா மேம், ரேவதி மேம் இல்லை, கோடு அனுப்பிச்சாங்களா உங்களுக்கு, இல்லை ஏதாவது இருக்குங்களா? ஓகே லீடர்ஸ், அதாவது ரேவதி மேம் இன்றைக்கி இல்லை, அதனால் அவங்களுடைய கோட்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். சுந்தரபாண்டி சார், கோர் லீடர் இருக்கிறவங்க சப்போஸ் ரேவதி மேம் உங்கள்கிட்ட வந்து அந்த கோட் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். மேடம் ஷேர் பண்றாங்க பாருங்க. ஓகே சார். உங்கள் நேம் தான் சார் வருது, அதனால தான் பார்த்தேன் சார். ஹலோ ஹலோ. தொட முடியாத உயரத்தில் நம் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சார். சூப்பர் சார். அப்படியே விஷயத்தை சொல்லுங்கள் பார்க்கும், என்ன கற்றுக்கிட்டீங்க அவங்க சொன்னதுக்கு, அதை பற்றி நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்க்கலாம். இல்லை சார், சொல்லுங்கள் சார். சார் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சுலபமா எடுத்துக்கணும்னு சொல்றேன் சார். சூப்பர் சார். அவ்வளோதான் சார். அப்ப இருந்து எடுத்துக்கிட்டா அது அப்படி எடுத்துக்கிட்டா சீக்கிரம் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. கோவை மாவட்டத்தில் 3வது தலைவர் வந்துட்டார் சார். அவ்வளோதான் சார். மதுராந்தகத்தில் எப்படி சொன்னாரோ கண்ணன் சார், ஓபிநாத் சார்னா ரங்கசாமி சார், 3 மாவட்ட தலைவர் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் சார். அவ்வளோதான் சார். கோல்டு பக்ஸில் இனிமேல் லீடர் உருவாயிட்டீங்க, புதுசாக யாரும் வரல. இவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரங்கசாமி சார் இவ்வளோ தூரம் ஒரு மோட்டிவேட்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் வருங்கால லீடராக வர்றதுக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். தேங்க்யூ லீடர்ஸ். மேம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அப்படிங்களா? ஓகே மேம். உங்களுக்கு செஷன் இருக்கு, கவலைப்படாதீங்க மேம். டைம் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு அந்த செஷன் இருக்கும்போது அவங்க நம்ம லீடர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்தது கூட பண்ணிக்கலாம், பரவாயில்ல மேம். ஓகே மேம். மேடம் தேங்க்யூ மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 minutes தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இது பண்ணி வேண்டாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
Let's go, officer, copy. Recording stopped.